கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு தாமே ஒருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குள்ள தியான வசனம் நீதிமொழிகள் 11 அதன் 25வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே உதார குணமுள்ள என்கிற அதனுடைய அர்த்தம் தாராளமுள்ள ஆத்மா செழிக்கும், தயாள குணமுள்ள ஆத்மா செழிக்கும். இன்றைக்கு நாம் எல்லோரும் செழிக்க வேண்டும் என்பது விருப்பமாயிருக்கிறது. செழித்து வளர வேண்டும். வேதம் சொல்லுகிற நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர வேண்டுமானால் அவன் உதாரண குணமுள்ளவன அல்லது தயாள குணமுள்ளவன, தாராள மனமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எதிலெல்லாம் நாம் தாராளம் காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, நாம் வேத வசனத்தை வாசித்து ஜெபிப்பதிலே தாராளம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதிலே கஞ்சத்தனத்தை காட்டி குறிப்பிட்ட சில வசனங்களை வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபித்தபடி இல்லாதபடி அதிகமான வேத வசனங்களை வாசிப்பதும் அதிகமான நேரம் எடுத்து ஜெபிப்பதும் தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் செழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இரண்டாவதாக, தேவனுடைய சமூகத்திலே ஆராதிப்பதிலே தாராளம். தேவ சமூகத்திலே போய் வெறுமையாய் இருந்து வெறுமையாய் வராதபடி தேவனை ஆராதிப்பதில் தாராளம். இந்த நாள் தான் தேவ சமூகத்திலே போக வேண்டும், இந்த ஆராதனை நான் பங்கெடுக்க வேண்டும் அப்படி என்கிற மனப்பாங்கு இல்லாமல், ஆராதனையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற சுயநலம் இல்லாதபடி தாராளமாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். மூன்றாவதாக, தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து செல்லுகிற தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திற்கு போக இந்த நாள்தான் அப்படி என்கிற ஒரு குறிப்பில்லாமல் அனுதினமும் தேவ சமூகத்தை நோக்கி வருகிற, தேவ சமூகத்தை நோக்கி வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய ஆத்மா செழிக்கும். நான்காவதாக, தேவ சமூகத்திலே வருவது மட்டுமல்ல, பணிவிடைகளை செய்வது அல்லது தேவ சித்தத்தை செய்வது. தேவ சித்தம் செய்ய தாராளமாய் தேவனுக்காக உழைப்பது, தேவனுக்காக செயல்படுவது, பணிவிடைகளை தேவனுக்காக செய்வது, ஊழியம் செய்வது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, இதிலே தாராள குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதிலே நாம் நமக்காக ஒரு லிமிட்டை வருவித்து கொண்டு இவ்வளவு போதும் என்றால் நம்முடைய செழிப்பும் தடைபட்டுவிடும். இன்றைக்கு மனாந்தரமான வறட்சியான வாடிப்போகிற வாழ்வாயிருந்தாலும் நாம் இவைகளை செய்யும் பொழுது இந்த 4 காரியங்களையும் கவனித்து, முதலாவது, செபித்து வேத வாசிப்பதில் ஒரு தாராள மனம் வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஆராதிப்பதில் ஒரு தாராள மனம் வேண்டும். மூன்றாவதாக, தேவாலயத்தை நோக்கி ஓடி வருவதில் இந்த நாள் தான் வர வேண்டும் என்றல்ல, எப்பொழுதும் வருவதற்கு ஒரு தாராள மனம் வேண்டும். நான்காவதாக, தேவ சித்தம் செய்வதில் பணிவிடை செய்வதில் தாராளம் வேண்டும். இப்படி உள்ளவர்களை தேவன் இந்நாட்களில் செழித்து வளர்ந்தோங்க செய்கிறார், சிறந்து மேன்மைப்பட செய்கிறார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உடைய கிருபையை தந்து இரக்கங்களை தந்து நாங்கள் உண்மையிலே செழிக்கவும், எங்களுடைய வறட்சிகளும் அனாந்தர நிலைகளும் மாறி ஆசீர்வதிக்கப்படவும் நீர் தந்தமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய இரக்கத்தின்படி நீதிமானைப் போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளர கிருபை பாராட்டும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.